சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கீர்த்தி சுரேஷ், ராதிகா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாயிருக்கும் ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு காமிக்கல் கிரைம் த்ரில்லர், ஒரு டார்க் காமெடி ஃப்ளேவரில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சந்துரு இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, அந்த டார்க் காமெடி த்ரில் ஃப்ளேவரை எந்த அளவு சரியாக கொடுத்துருக்காங்க, படத்தில் இருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாண்டிச்சேரியில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்கிற கீர்த்தி சுரேஷுக்கு 2 தங்கச்சிகள் அண்ட் அம்மாவோட தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா சூசைட் பண்ணி இறந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு அலையா விருந்தாளியா ஒரு பெரிய டான் வராரு. அவர் வந்து பாண்டிச்சேரியிலேயே மிகப்பெரிய டான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சிடென்டலாக இந்த வீட்டுக்கு வரவர் அந்த ஆக்சிடென்டலாக இறந்தும் போயிடுறாரு. இந்த பாடியை மறைக்கிறதுக்கு அந்த குடும்பமே போராடுது. இதுக்கிடையில் அந்த பாடிக்கு ஒரு பயங்கர டிமாண்டோட பல கேங்ஸ் வந்து அதை தேடிட்டு இருக்காங்க. இந்த கலைவரங்களுக்கு என்ன விடை கிடைச்சது, கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஃபேமிலி இந்த இதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகியாக கீர்த்தி சுரேஷ் ஒரு உமன் சென்ட்ரிக் படத்தை சிறப்பாக தாங்கி கொண்டு போயிருக்காங்க. அங்கங்க அவங்களோட கவுண்டர் டைலாக்ஸ் ஏதாவது கிளிக்காக இருந்தது. அண்ட் சிங்கிள் டேக்ல ஒரு டைலாக் லென்த்தியா பேசுவாங்க. அதுக்கும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஸ்டன் காட்சியில் நல்லது ஒரு உழைப்பு. ரிவால்வர் ரீட்டாங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கன்னும் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த அளவு கன்னில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் இது ஒரு சினிமா தானே, கடந்து போவோம். பட் இந்த படத்தில் தன்னோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் மூலமாக முத்திரை பதிக்கிறது செல்லம்மா கேரக்டரில் வர ராதிகா சரத்குமார் தான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு சாதாரண ரோல், எழுதப்பட்ட ஒரு ரோல் தான். அந்த காட்சியும் ஒரு சாதாரண காட்சி தான். பட் அதை அவங்க ஆம்பிளிஃபை பண்ணுற விதம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஒரு வேல்யூ அடிஷனை கொண்டு வரது அப்படிங்கிறதுல பயங்கரமான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு பெர்ஃபார்மராக, ஒரு காமிக்கலாக அவங்க எந்த அளவு நடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லதொரு கேரக்டர் கிராஃப், நல்லதொரு டைலாக்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு காட்சியில் வந்து சுடுங்கடா மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது வந்து தியேட்டர் பிளாஸ்ட் மெட்டீரியலாக இருந்தது. இந்த மாதிரி அங்கங்கே நிறைய காட்சிகளை நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க ராதிகா. படத்தோட வில்லன்ஸ் கேங்ல ஜான் விஜய், சூப்பர் சுப்பராயன், சுனில், அஜய் கோஷ்னு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. இதுல ஜான் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவர் டூவா போன ஒரு ஃபீல் இருக்கு அங்கங்க. அண்ட் அஜய் கோஷ் அவரோட கேரக்டர் தான் ஓரளவு காமிக்கல் ரிலீஃபாகவும் இருந்தது. வில்லனாவே இருந்தாலும் அவரை வச்சு அந்த காமெடி ஃபிளேவர் ஒர்க் பண்ணது சிறப்பாக கிளிக் ஆயிருந்தது. அங்கே எல்லாரும் அவர் அலைக்கழிக்கிறது, இந்த லொக்கேஷன் காமெடின்னு சிலது நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதே வில்லன் கேங்ஸ்ல சுனிலோட கேரக்டருக்கு இன்னுமே ஆழம் இருந்திருக்கலாம். ரொம்ப சைலண்ட் வில்லனா, அந்த சைலண்ட் வில்லனா இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் கிராஃப்ல எந்த மூமெண்ட்டும் இல்லாது ஒரு ஏமாற்றம் தான். அதுவும் சுனில் மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் ஆக்டரை காஸ்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணது இன்னுமே ஏமாற்றமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மற்ற வில்லன்ஸா வர கல்யாண் அண்ட் சென்ராய் நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர ரெடின் கிங்ஸ்லி, சுரேஷ் சக்கரவர்த்தி, அக்ஷதா, அஜித், காயத்ரி ஸ்டான் உள்ளிட்ட பலர் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு உறுத்தலா இருந்தாலும் போக போக அவரோட டைலாக்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் அவரை வந்து ஒரு முட்டாள் மாதிரி தான் ஆரம்பத்தில் காட்டுறாங்க. பட் படத்தில் இருக்கிற எல்லா இன்டெலிஜென்ட் டிசிஷன்ஸும், இன்டெலிஜென்ட் டைலாக்ஸும் அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செம அயனி மேட்டரா இருந்தது. அந்த விஷயம் காமிக்கெல்லாம் நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. ஸோ ரெடின் கிங்ஸ்லியோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு முக்கியமான அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம் நடக்குது. அது ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை ட்ரிகர் பண்ணுது. இது எப்படி ஒரு டார்க் காமெடி ஃபிளேவர்ல ஒரு கிரைம் த்ரில்லரா மாறுது அப்படிங்கிறத ஒரு படமா கொடுத்திருக்காரு டைரக்டர் ஜே.கே. சந்துரு. இந்த அவரோட ஸ்க்ரீன் பிளேல செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே சில இன்டென்ஸ் மொமெண்ட்ஸ் கிளிக் ஆயிருக்கு. சேசிங் காட்சிகள், அது கிளப்புற டென்ஷன், அந்த படமாக்கப்பட்ட விதமும் சரி, அந்த சீக்வன்ஸ் ஸ்க்ரீன் பிளேவா எழுதப்பட்ட விதமும் சரி ஓரளவு நல்லா கிளிக் ஆயிருக்கு. அதற்கு பாராட்டுக்கள். காமிக்கல் மொமெண்ட்ஸா படத்துல நல்லாவே சிரிப்பை வர வச்சது எது அப்படின்னா, ஒரு பாத்ரூம்ல ரெடின் கிங்ஸ்லி மாட்டிக்குவாரு. அதுல இருந்து வெளியே வரதுக்காக ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு ஸ்விக்கி டெலிவரி பாய் வந்தோன்னா அவரை வந்து கதவை திறந்து விட்டு வெளியே வர சொல்லுவாரு. இந்த மொமெண்ட்டும் சரி, ராதிகாவோட வேண்டுதல்னு ஒரு கவுண்ட் போட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் சரி. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ராதிகா சொல்ற அந்த சுடுடா மாப்பிள்ள அப்படிங்கிற அந்த டைலாக்ஸும் இதெல்லாமே நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. இந்த மாதிரியான சீக்வன்சஸ் படம் ஃபுல்லாவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. பட் இதெல்லாமே கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். ஷான் ரால்டனோட ஃபிளேவர் இல்லாத இசையில அவரோட சாங்ஸ் வந்து கொஞ்சம் மிட்டா ஃபீல் ஆனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த இன்டென்ஸ் ஃபிளேவரை சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல எகைன் அந்த சேசிங் சீக்வன்ஸுக்கு ஒரு பேக் பில்லரா இருக்கிறது நிச்சயமா ஷான் ரால்டனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதுக்கு நிச்சயமா பாராட்டு. சினிமாட்டோகிராஃபர்
தினேஷ் கிருஷ்ணன் அண்ட் எடிட்டர் பிரவீன் கைலோட ஒர்க்ஸுக்கு நிச்சயமா ஒரு ஷவுட் அவுட். படத்தோட டோன்ல இருந்து பேசிக்ல இருந்து நிறைய விஷயங்களுக்கு நல்லாவே மெனக்கெட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2 hours 20 minutes ஓடுற படம் எங்கேயுமே தேங்கி நிக்கல அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அதுக்கு இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்டோட ஒர்க் ஒரு பெரிய பங்காற்று இருக்கு. அது பாசிட்டிவான விஷயம் தான். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக உமன் சென்ட்ரிக் படங்கள் அப்படின்னாலே அந்த உமன் கேரக்டர் அப்படிங்கிறது சிறப்பாக எழுதப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு வர பிரச்சனைகள் உமன் ஓரியன்டா அண்ட் டோட்டலாகவே ஒரு பிரச்சனையை உமன் எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்லாமல் ஒரு மேல் கேரக்டருக்கு எழுதப்பட்ட ஒரு படத்துல ஒரு உமனை காஸ்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரிவால்வர் ரீட்டா இருக்கு. இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக்லாஷா நான் ஃபீல் பண்றேன். அண்டு படத்துல பேக் பில்லரா பேக் போனா இருக்க வேண்டிய காமெடி அப்படிங்கிறது சிறப்பாக ஒர்க் ஆகாத ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் எந்த ரேஷியோல ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா 10க்கு 3 காமெடி தான் சிறப்பாக லேண்ட் ஆகுது. அது நமக்கு கிளிக்கும் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய டிராபேக்ஸாக இந்த படத்துக்கு மாறி இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ராதிகாவோட கேரக்டரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. இந்த அளவுக்கு மற்ற கேரக்டர்ஸ் எழுதப்படலையா இல்லை இந்த அளவுக்கு மற்ற கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வாங்கலையா அப்படிங்கிறது தெரியல. நெவர்தலெஸ் அந்த விஷயம் படத்துக்கு பேக்லாஷாக தான் ஒர்க் ஆயிருக்கு. எகைன் இது ஒரு மைனஸ். அண்ட் படத்துல ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா 90s கிட்ஸ்க்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மற்ற பேட்ஸ்மேன்லாம் ஒரு கிரவுண்ட்ல ரொம்ப டொக்கு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டிங் பண்ணிருப்பாங்க. ஆன் தி அதர் சைடு சச்சின் கவர் டிரைவா அடிச்சு அட்டகாசம் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி தான் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு. ஏன் 90s கிட்ஸ் ரெஃபரன்ஸ் சொல்றேன்னா இந்த படமே 90s ஃபிளேவர்ல தான் இருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அவுடேட்டா ஃபீல் ஆகுது. ஏன் அவுடேட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா படத்துல நிறைய விஷயங்கள் டைலாக்ஸாவே நிறைய ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நிறைய லாஜிக்கல் ரெஃபரன்சஸ் விஷுவலா காட்டாம ரொம்ப டைலாக் செஷன்ஸாவே போகுது. உதாரணத்துக்கு ரொம்ப கன்வீனியன்டான ரைட்டிங் நிறைய இடங்கள்ல எட்டி பார்க்குது. அதுவும் இன்டர்வல் சீக்வன்ஸ்ல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் என்னென்ன மிஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு கன்வே ஆயிருது. அவங்க இதுக்கு தான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருது. பட் ஸ்டில் அதை டைலாக்ல திரும்ப எல்லாரும் ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. தன்னைத்தானே பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய காட்சிகள்ல எட்டி பார்க்குது. ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அஜய் கோஷ் கேரக்டர்லாம் நான் இப்ப கதவை திறக்கிறேன், நான் இப்ப கதவை சாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைலாக்ஸா பேசிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் வருது. இதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். விஷுவலா ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை இந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்திருக்கலாம். அண்ட் கன்வீனியன்ட் ரைட்டிங்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டில் போய் ஒரு பணத்தை தூக்கணும், அதை உடனே போய் வில்லன் கேங் தூக்கலாம், ஏன்னா அது நைட் டைம் தான். பட் ஸ்டில் அந்த வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது, அது ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம போய் தூக்குவோங்கிற மாதிரி வில்லன் கேங் ஓரமாக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறது புரியல. இது என்ன ஷிஃப்டா அப்படிங்கிறதும் புரியல. அந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் லாஜிக் நல்லா எழுதப்பட்டிருக்கலாம். இதே மாதிரியான லாஜிக் பிள்ளைகள் அங்கங்கே நிறைய இடங்கள்ல எட்டி பார்க்குது. அதுவும் ஒரு ஃபோன் ரெக்கார்டை வச்செல்லாம் பண்ணுவாங்க. அது லென்த்தாக போயிட்டே இருந்தது. அந்த அளவு நடக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. இந்த சாத்தியமில்லாத விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதுவும் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு பிரைமான லாஜிக்கல் ஃப்ளா என்ன அப்படின்னா ஒரு சின்ன கம்யூனிகேஷன் நடந்திருந்தா இதில் ஹீரோயினோட ஃபேமிலி இந்த பிரச்சனையில மாட்டிருக்கவே மாட்டாங்க. அவங்க மாட்டாமல் இருந்திருந்தா படமும் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், நம்மளும் வீட்டுக்கு போயிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அவங்க மாற்றுறதா இந்த கதையா இருக்கு. இது ஒரு சின்ன டயலாக்ல இது சால்வ் ஆயிருமே அப்படிங்கிறதுனால படத்தோட எமோஷனல் ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது பெருசா ஒர்க் ஆகல. எப்படியும் அவங்க ஈஸியாக தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இந்த படத்தை அணுகியிருக்கோம். அது இன்னொரு பேக்லாஷா மாறி இருக்கு. பட் இப்படியான லாஜிக்கல் ஃப்ளாவையும் ராதிகா கேரக்டரை வச்சு ஒரு டைலாக்ல கலாய்ச்சது ஸ்மார்ட்டான ரைட்டிங். அதுக்கு பாராட்டுக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா அங்கங்க ஒர்க் ஆகிற காமெடி அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சில இன்டென்ஸான மூமெண்ட்ஸ் அண்ட் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஒர்க் ஆயிருந்தாலும் படத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே பெரிய டவுன்ஃபாலா இருக்கிறதுனால டோட்டலாவே இந்த உலகம் கன்சீவ் பண்ணப்பட்ட விதம், அதில் நடக்கிற சில ட்விஸ்ட் இதெல்லாமே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கிறதுனால இந்த படத்துக்கு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்கை நான் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.